ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 21st நவம்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். மார்னிங் ப்ரீமியம் சார்ட்டோட கீ லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் எக்ஸல் ஷீட்டில். அதுபோக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும் அண்டு என்ன கீ லெவல் பிரேக் பண்ணும்போது கால் சைடு அண்ட் புட் சைடு என்ட்ரி போகணும் அப்படின்னு வந்து ஆடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரீமியம் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 26,100 கால் ஆப்ஷன் அண்ட் 26,200 புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். கால் சைடு 162 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். புட் சைடு 133 பிரேக் பண்ணி அப் சைடு போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கால் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 162க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. 162 பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணல. புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து 133 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா வந்துட்டு என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தேன். மார்னிங்கே வந்துட்டு நல்ல ஒரு 133 பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ். ஸோ அங்கே வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் 195, ஆல்மோஸ்ட் 195 பக்கத்தில் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் மாதிரி தான். அகைன் மார்க்கெட் டவுன் சைடு வந்து அங்கே நல்ல ஒரு ரீட்ரெஸ் ஆகிட்டு அகைன் சேம் 133 பிரேக் பண்ணி நல்ல மார்க்கெட் வந்து ஒரு அப் சைட் மூவ் வந்து கொடுத்துச்சு. குரூப்பில் வந்து மார்னிங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு டைனோசர் ஃபார்மேஷன் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. நேற்று வந்து நம்ம லெவல்ஸ் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே எப்பயுமே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அதுவுமா வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற அமௌண்ட்லாம் எடுத்து வேறு கண்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு நாளான்னைக்கு வந்து லீவு. ஸோ இந்த லீவ் டேஸில் மார்க்கெட்டில் என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ பெரிய பெரிய ஆளுங்க அமௌண்ட்டை வந்துட்டு சேம் இதே மார்க்கெட்டில் வச்சுக்க நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வேறு மார்க்கெட்டில் அமௌண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை சைனா மார்க்கெட்டோ இல்லை ஜப்பான் மார்க்கெட் வேறு எந்த மார்க்கெட்லனாலும் அவங்க அமௌண்ட்டை கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டவுன் சைடு தான் ட்ரெண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு மார்னிங்கே. அது போக டைனோசர் ஃபார்மேஷனும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் சார்ட்டில் காட்டுறேன் அது எப்படி டைனோசர் ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கேண்டில் நல்லா மேலே போய்ட்டு அங்கேருந்து கீழே வந்துட்டு இதுதான் வந்து அந்த டைனோசர். எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டவுன் சைடு தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் நம்மளோட லெவல்ஸை ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப் சைட்லேயும் மூவ்மெண்ட் ப்ளஸ் டவுன் சைடு ப்ளஸ் டவுன் சைடு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம்னா டவுன் சைடு மூவ்மெண்ட் தான் நம்ம. ஸோ அதனால் வந்து புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி தான் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் புட் சைடில் கொடுத்துருந்துச்சு. கிளைண்ட்டும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கீ லெவல்ஸ் கற்றுக்கணும் ப்ளஸ் இது போக ஸ்பாட்டில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் ஒரு நல்ல அப்டேட்டோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.